அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு துஆவை கபூல் செய்வானாக. எனக்கே ஒன்ஸ் மோர் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் படிக்க வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக கேள்வி பதில் ரிஹானா ஹாஃபிதா. இவங்க ரெண்டு பேரும் நமக்கு முன்னாடி ஒரு சின்ன உரையாடல் கேள்வி பதிலாக நமக்கு உரையாட வந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பெயர் ஆஃபிலா, என் தந்தை பெயர் கனவா. என் பெயர் ரிஹானா, என் தந்தை பெயர் நுபார் அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் தஆலா வபரகாத்துஹு. நாம் யார்? நம் முஸ்லிம்கள். நம் மார்க்கம் எது? மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிவது. நம் கடமைகள் எத்தனையாவே? கடமைகள் 5: கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். கலிமாவை சொல். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதராக இருக்கிறார்கள். பரவாயில்லையே, இஸ்லாம் பத்தி அழகா சொன்ன. நபியை பத்தி தெரியுமா? தெரியும். நபியோட பெயர் என்ன? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி பிறந்த தேதி எது? திங்கட்கிழமை ரபியுல் அவல் பிறை 12. நபி தந்தை பெயர் என்ன? அப்துல்லா. நபி தாயார் பெயர் என்ன? ஆமினா. நபிக்கு பால் ஊட்டியவர் யார்? ஹலிமா. ஹலிமா அம்மையார். நபி சின்ன வயதில் என்ன வேலை பார்த்தார்கள்? ஆடு மேய்த்தார்கள். பரவாயில்லையே, எது கேட்டாலும் சொல்ற. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? நம்ம ஃபைசுல் இர்ஃபான் மக்தபு மதரசால கத்துக்கிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். மிக அழகான முறையில் கேள்வி பதில்களை தொகுத்து பேசினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக நம்ம நிறைய பேருக்கு ஜனவரி பிப்ரவரி தெரியும். ஆனால் அரபி மாதம் என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எந்த மாதத்தில் இருக்கும் அப்படின்னா ரம்ஜான் ஒன்று தான் கரெக்டாக தெரியும். ரம்ஜானில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதை தவிர மற்ற எந்த மாதம் கேட்டாலும் அது எதுக்கு வச்சுருக்கோம் தெரியல. அதை காலண்டரில் பார்க்குறதுக்கு போட்டு வச்சுக்கிறது ஒன்று கல்யாணத்துக்கு என்னைக்கு டேட்டு குறிக்கிறதுன்னு பார்க்கும்போது ஹிஜ்ரி போட்டுறணும். அதுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே சில பேர் சொல்கிறாங்க, இதை எதுக்குங்க வச்சுருக்காங்க? அது கல்யாணத்தில் தேதி குறிக்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது ஆயுள் ஒரு தடவை நம்ம கல்யாணம் நடக்கும்போது, ஆயுள் ஒரு தடவை கல்யாணம் நடக்குது. அந்த ஆயுள் ஒரு தடவை கல்யாணம் நடக்கும்போது அதை பார்ப்பதற்கு என்று வைத்திருக்க அப்படி அல்ல. அது நம் அன்றாட வாழ்வில் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது. நம்ம உண்மையில் இஸ்லாமுடைய மாதங்களின் பெயர்கள் அவைகளை சொல்வதற்காக சாஜித், அசீம், லுத்ஃபி ஆகிய 2 பொடுசுகள் வருகிறார்கள். பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சாஜித் முகமது. என் தந்தை பெயர் இப்ராஹிம் பாஸ். என் பெயர் ஹசீம் லுத்ஃபி. என் தந்தை பெயர் அப்துல் வஹாப். நான் சொல்ல போகிறது இஸ்லாமிய மாதங்கள். 1வது மாதம் முஹர்ரம், 2வது மாதம் சஃபர், 3வது மாதம் ரபியுல் அவல், 4வது மாதம் ரபியுல் ஆகிர், 5வது மாதம் ஜமாதுல் அவல், 6வது மாதம் ஜமாதுல் ஆகிர், 7வது மாதம் ரஜப், 8வது மாதம் ஷஅபான், 9வது மாதம் ரமலான், 10வது மாதம் ஷவ்வால், 11வது மாதம் துல்ஹஜா, 12வது மாதம் துல்ஹிஜ்ஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நாம் ரமதானுடைய மாதம் நெருங்கி வருகிறது. ரமதான் மாதம் நெருங்கி வந்தாலே உலமாக்கள் அதிகமாக நமக்கு நினைவு கூறக்கூடியது தர்மம். தர்மத்தை அதிகம் செய்து வாருங்கள், அது உங்களுக்கு நிறைய பலன்களை தரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நம்முடைய ஃபைசுல் இர்ஃபான் மக்கள் மதரசாவின் மாணவி அவர்கள் மரியம் ஃபாத்திமா அவர்கள் ஒரு நன்மை 2 நன்மை இல்லை 18 நன்மை இதோ நான் உங்களுக்கு அடுக்கி கூறுகிறேன் என்று வருகிறார்கள். வாருங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் மரியம் ஃபாத்திமா. என் தந்தை பெயர் அப்துல் ரஹ்மான். இன்று நான் உங்களுடன் கலந்து கொண்டுள்ள தலைப்பு தர்மத்தின் சிறப்பு. 1. தர்மம் செய்தால் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயில் இருந்து நிவாரணம் கொடுக்கப்படும். 2. தர்மம் செய்தால் அவர் செய்த சிறு பாவம் மன்னிக்கப்படும். 3. தர்மம் செய்தால் கஷ்டங்கள் முசிபத்துகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். 4. தர்மம் செய்தால் அவருடைய செல்வத்தை ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். 5. தர்மம் செய்தால் அவருக்காக ஒரு மலர் துவா செய்கிறார். 6. தர்மம் செய்தால் கெட்ட மரணத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார். 7. தர்மம் செய்தால் கபருடைய ஹுஷ்ணம் அதாவது வேதனை முற்றிலும் நீக்கப்படும். 8. தர்மம் செய்தால் அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் அல்லாஹ்வை கோபமடைய செய்திருந்தால் அவரின் தர்மம் அந்த கோபத்தை அறவே தணித்துவிடும். 9. திடுக்கிட செய்யும் மறுமை நாளில் அவர் எந்த ஒரு பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியான நிலையில் இருப்பார். 10. ரகசியமாக தர்மம் செய்தால் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் அந்த நல்லடியாருக்கு நிழல் கொடுக்கும். 11. தர்மம் செய்தால் அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையில் தர்மங்களின் சிறப்பை சொல்லிய நமது மரியம் ஃபாத்திமா அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய தர்மம் செய்யும் பாக்கியத்தை வாழ்நாளில் தந்தல் புரிவானாக. அன்பர்களே, தர்மம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. தமிழில் சாதாரணமாக சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவார்கள். இது சும்மா விளையாட்டாக சொல்லியதல்ல. வரலாறுகளிலே தர்மங்கள் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கும் என்று நிறைய செய்திகள் உண்டு. எனவே நம்மால் என்ன சதக்காக்கள் தான தர்மங்களை செய்ய முடியுமோ அதை நாம் செய்வது என்பது கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தர்மத்தில் சிறந்த தர்மம் இது. ஒரு செய்தி நடுவில் ஞாபகம் வருது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தர்மத்தில் சிறந்த தர்மம் எது அப்படின்னா சதகத்துல் ஹைர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சதகத்துல் ஜாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சதகத்துல் ஜாரியா அப்படின்னா ஒரு தர்மம் செய்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறோம். அந்த 100 ரூபா அவர் செலவழிச்சுடுவார், முடிஞ்சிச்சு. ஒரு 1000 ரூபா தரோம், அவர் செலவழிச்சுடுவார். ஒரு ஏழை கொடுக்குறோம். இது சாதாரண தர்மம். நம்ம ஏழைகளுக்கு கொடுப்பது, சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பது இதெல்லாம். சதகத்துல் ஜாரியா என்றால் தொடர்ந்து கொண்டு இருக்கும் தர்மம். அப்படின்னா நாம் ஒரு தர்மம் செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் நாம் தர்மம் செஞ்சுட்டு போய் பல ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த தர்மம் நமக்கு மௌத்துக்கு பின்னாலும் வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு பேர் சதகத்துல் ஜாரியா. இது சிறந்த தர்மம். இதை நாம் வச்சுக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவிற்கு அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சதகத்துல் ஜாரியாவில் ஒரு சில உதாரணம் சொல்கிறேன். ஒன்று, மஸ்ஜித் கட்டித்தரும். மஸ்ஜிதுக்கு ஒரு தொகையை தர்றோம். இது மாதிரி செய்யும்போது அந்த பள்ளிவாசல் யாரெல்லாம் பள்ளிவாசல் 100 வருஷம் 200 வருஷம் இருக்குன்னா அத்தனை ஆண்டுகள் அந்த தொழுகையாளிகளின் தொழுகையின் நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி மதரசாக்கள் கட்டுவதற்கு உதவி செய்வது. இதை விட இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. மதரசா கட்டுறதுக்கு ஒன்று, மதரசா பிள்ளைகள் ஓதுகிறார்கள் அல்லவா, அவங்களுக்காக வேண்டி நம்மால் ஒரு தொகையை கொடுத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பிள்ளையை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளையை நாம் பொறுப்பேற்று ஒரு மாணவரை நாம் ஆலிமாக்கி விட்டால் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை ஒரு ஆலிமை உருவாக்க
எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆலிமுக்கு 30,000 ரூபா செலவாகுதுன்னு வைங்களேன். அவர் 7 வருஷம் ஓதுறாரு. 21 2 லட்சம் ரூபா நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக 7 வருஷம் கட்டுறோம். 7 வருஷம் ஒரு ஆலிமை நாம் உருவாக்கி விடுவோமே ஆனால் இது நன்மை எவ்வளோ தெரியுங்களா? அந்த ஆலிமை உருவாக்குறதோடு இல்லை, அந்த ஆலிம் எத்தனை பிள்ளைகளுக்கு ஓதி தருகிறாரோ அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த பிள்ளைகள் பெருசாகி அவங்களிலிருந்து யாராவது ஓதி கொடுக்க ஆரம்பிச்சு அவர்கள் ஆலிமாகி அவர்கள் யாருக்கெல்லாம் ஓதி கொடுக்கிறார்களோ அவர்களின் நன்மையும் வந்து கொண்டே இருக்கும். இப்படி கியாமத்து வரை அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கக்கூடியதுதான் சதகத்துல் ஜாரியா என்ற பெயர். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் நமக்கு தந்தர் புரிவானாக. அடுத்தபடியாக ஒரு அழகான இங்கிலீஷ் பயான் செய்வதற்கு இஃப்ரான் அவர்கள் வருகிறார். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Ifran. My father name is Abdul Razak. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. First, I would like to tell everyone my topic. My topic is a beautiful world and Allah's blessing. Thank you to Allah for giving us this day and this time to talk about Allah's creation and blessing. Look around. Who made the sun, the moon, the stars, and the earth? Allah. Who made the taste food we eat and clean water we drink? Allah. When we eat, we say Bismillah. Before, Alhamdulillah. After, to thank Him. Allah created us to worship Him and be good to each other. Our prophet and good manners. Allah sent prophet to guidance. And our last prophet is Muhammad, peace be upon him. He taught us to be kind, honest and respectful. We should be good to our parents and speak nicely or stay quiet. We should be good to conclusion. Let's try to be best Muslim we can be by following Allah's guidance. Example of Muhammad, peace be upon him. Thank you for Allah for giving. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையில் வேறு மொழிதான் என்றாலும் நான் அதற்காக முயற்சி செய்து மிக அழகிய முறையில் பேசிய அவரை அல்லாஹ் வாழ்நாள் எல்லாம் ஒரு தீன் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் தாகியாக அல்லாஹ் ஆக்கியம் புரிவானாக. அடுத்தபடியாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில கெட்ட குணங்களை நீக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஷம்ஷீர் இப்ராஹிம் அந்த இருவரும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம், அது என்ன குணம் நம்ம பேசும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதை பற்றி நமக்கு தெளிவாக உரையாட வருகிறார்கள். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது ஷம்ஷீர். என் தந்தை பேர் அக்பர். என் பேர் முகமது இப்ராஹிம். என் தந்தை பேர் காதர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் அண்ணே. இங்கே நான் சும்மா தானே வந்தேன். ஏப்பா ரொம்ப சோகமாக இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே. சும்மா சொல்லுப்பா, அதான் உங்களுக்கு வெளியே பார்த்தாலே தெரியும். உங்கள்கிட்ட சொல்ல நிறைய இருக்கு. எது எடுத்தாலும் தோல்வியாக போகுதுண்ணே. என்னே பண்ணுறதுண்ணே, எதுவுமே செய்யலண்ணே. என்னப்பா ஆச்சு? என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. 1 மாதத்துலேயே புருஷனோட சண்டை போட்டு வீட்டுக்கு ஓடி விட்டான். நான் தான் நேராக பார்க்காம கல்யாணம் பேசிட்டு போனேண்ணே. ஏப்பா காலத்தையும் நிறுத்திடு. நீங்கள் திட்டக்கூடாதா? காலத்தையும் நேரத்தை நான் இயக்குகிறேன், அதை திட்டாதீங்க. என்ன திட்டுறதுக்கு சம்மந்தமே அல்லாஹ் சொல்கிறாங்க, தெரியாதா? அப்படியாண்ணே, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் திட்ட மாட்டேன். ஆனால் என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது ஒரு பூனை குறுக்கால போச்சு. அந்த சனியினால தான் இப்படியாச்சும் நடக்குதுண்ணே. முதல்ல கெட்ட நேரம் கெட்ட காலம்னு திட்டிகிட்டு இருந்தேன், இப்போ பூனையை திட்ட ஆரம்பிக்கிறியா? நீ குறுக்கால போனதுனால தான் அந்த இப்போது இந்த பூனை குறுக்கால போனதுனால தான் நீ உங்கள் மகள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்கிறியா? ஆனால் நீ குறுக்கால போனதுனால தான் அந்த பூனையாக இருந்துச்சு, உனக்கு தெரியுமா? அப்படியாண்ணே. அது மட்டும் இல்லாமல் இந்த சகுனம் பார்ப்பது சைத்தானோடைய வேலைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதா? அப்படியாண்ணே, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேனே. என்னப்பா யோசிக்கிற? இல்லைண்ணே, நாளைக்கு ஒரு ஜோசியரை பற்றி இதை பற்றி
பேசலாம்னு நினைக்கிறேனே. ஏன் நீ முதல்ல முஸ்லீமா இல்லையா? அது முதல்ல சொல்லு. ஏனே அப்படி கேட்குறீங்க? நீ என்னப்பா நீ செய்கிற ஃபுல்லாகவும் எது செஞ்சாலும் இஸ்லாத்தின் எதிராகவே செய்கிற. சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது இதெல்லாம் அல்லாஹ்வோட கோபத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜோசியம் பார்த்தா 44 தொழுகைக்கும் அர்த்தமே இல்லை. அது உனக்கு தெரியாதா? அப்படியானே? இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேனே. இப்போ நான் என்னனே பண்ணுறது? அல்லாஹ் கிட்டே வலிக்கிறேன். சரிண்ணே, அல்லாஹ்கிட்டே கேட்குறேன். யா அல்லாஹ், என் கவலையை போக்கி என் மகிழ்ச்சி கொடுப்பாயாக. என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாயாக. சகனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இந்த மாநில பாக்கியங்களையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அவங்க பேசுனதுலேருந்து விளங்கியிருப்பீங்க. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தவறை சுட்டி காட்டினார். பூனை குறுக்கையில் போச்சுன்னா போகிற காரியம் உருப்படாது அப்படின்னு. அந்த பூனை சொல்லுது, நீ குறுக்கையில் வந்ததுனால என் வாழ்க்கை உருப்படலை அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கு. நமக்கு தெரியல. ஏன்னா உண்மை அதுதான். நாம் நினைத்துக் கொள்கிறோம், இதனால் இது நடந்தது, இதனால் இது நடந்தது என்று விளங்கிக் கொள்கிறோம். இல்லை, எல்லாம் நம்மால் தான் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான அவர்களே, சகுனம் என்பது நாம் பார்க்கவே கூடாது. அது இஸ்லாத்தில் அறவே இல்லை. அதிலேயும் இந்த ஜோசியம் பார்க்குதல், யார்ட்டையாவது போய் எப்படி நடந்திருக்கும், இது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சு என்று கேட்பது என்பது மிகப்பெரிய தவறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக அதை தண்டித்திருக்கிறார்கள். எனவே அதை விட்டு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அழகிய பண்புகளை நம்மிலே நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அந்த அழகிய பண்புகள் என்னென்ன என்பதை நமக்கு மரியம் ஃபர்ஹானா அவர்கள் ஒரு 18 அம்சங்களை நமக்கு சொல்ல வருகிறார்கள். வாருங்கள், அழகான முறையில் அதை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் இன்று உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உலகத்தில் மனிதனாக வாழ 18 அம்சங்கள். 1வது, மிகவும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் தாய் தந்தை. 2வது, மிகவும் நல்ல நாள் இன்று. 3வது, மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு. 4வது, மிகவும் வேண்டியது பணிவு. 5வது, மிகவும் வேண்டாதது வெறுப்பு. 6வது, மிக பெரிய தேவை நம்பிக்கை. 7வது, மிக கொடிய நோய் பேராசை. 8வது, மிகவும் சுலபமானது குற்றம் காணல். 9வது, கீழ்த்தரமான விஷயம் பொறாமை. 10வது, நம்பக்கூடாதது வதந்தி. 11வது, ஆபத்தை விளைப்பது அதிக பேச்சு. 12வது, செய்யக்கூடாதது நம்பிக்கை துரோகம். 13வது, செய்யக்கூடியது உதவி. 14வது, விளக்க வேண்டியது சோம்பேறித்தனம். 15வது, உயர்வுக்கு வழி உழைப்பு. 17வது, பிரியக்கூடாதது நட்பு. 18வது, மறக்கக்கூடாது நன்றி. வல்ல இறைவன் இந்த அனைத்து பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்து நல்ல மனிதனாக வாழ தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக அழகாக அந்த அழகிய நற்குணங்களை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இது போன்ற அந்த குணங்களை நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. நம்முடைய மக்தப் ஃபைதுல் இர்ஃபான் மக்தப் மதரசாவிலே அல்லாஹ்வின் கிருபையால் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அழகான துஆக்களை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா சின்ன சின்ன துஆக்கள் நாம் தெரிந்து வைத்திருப்பது கட்டாய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஒருவர் பிஸ்மில்லா சொல்லாமல் ஒரு வஸ்துவை ஆரம்பம் செய்கிறாரோ அந்த விஷயம் வீணாக போகட்டும், வீணானதாக ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது என்னென்ன துஆக்கள் ஓத வேண்டும் என்ற மஸ்னூன் துஆக்களை இப்பொழுது நமக்கு பாய்ஸ்லேருந்து ஒரு சின்ன குரூப் வந்து நமக்கு சொல்லி காட்ட போகிறாங்க. வாருங்கள், குடிசை ஜூலியம் 1 2 3 4 அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சதாம் ஹுசேன். என் தந்தை பெயர் இப்ராஹிம்.
இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது ஷக்கீல். தந்தை பெயர் காதர் மெஹி. என் பேர் முகமது தனிபா. என் தந்தை பேர் ஆசி. என் தந்தை பேர் அக்பர். ஒன்றாவது சாப்பிடமுன் ஓதும் துவா பிஸ்மில்லா வாலா பரக்கத்தில்லா. இரண்டாவது துவாவை மறந்துவிட்டால் ஓதும் துவா பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரவு. மூன்றாவது சாப்பிட்டு முடித்த பின் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தமனா வசக்கானா வஜல்னா மினல் முஸ்லிமின். நான்காவது தூங்குறமுன் ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வாஹியா. ஐந்தாவது தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பர்தமா அமதானா வலைஹி நுஷூர். ஆறாவது கல்வறைக்குள் செல்லும் முன் ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸல் அவுது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிசி. ஏழாவது கல்வறை விட்டு வெளியே வரும் முன் ஓதும் துவா குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அனிலதா வாஃபனி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதே துவாக்களை நமக்கு கேர்ஸ் பகுதியிலிருந்து ஒரு டீம் சொல்ல வருது. வாங்க குட்டி சொல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பேர் ஃபாத்திமா. தந்தை பேர் வாசி. என் பேர் வாசிமா. என் தந்தை பேர் என் பேர் ஆஃபிக். என் தந்தை பேர் முகமது இம்தியாஸ். என் பெயர் யாஷிகா பானு. என் தந்தை பெயர் இர்ஃபான். என் பெயர் எம் அஃப்ராஸ் சாலிஹா. என் தந்தை பெயர் ஏ முகமது இம்தியாஸ். என் பெயர் மரியம் ஃபர்ஹானா. என் தந்தை பெயர் கனவா. என் பெயர் சாயினா. என் தந்தை பெயர் இப்ராஹிம். என் பெயர் அஷி ஃபாத்திமா. என் தந்தை பேர் காலித் மெஹி. சுன்னத்தான துவாக்கள். ஒன்றாவது சாப்பிடும் முன் ஓதும் துவா பிஸ்மில்லாஹ் வலா பரக்கத்தில்லா. இரண்டாவது துவாவை மறந்துவிட்டால் ஓதும் துவா பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறது. மூன்றாவது சாப்பிட்டு முடித்த பின் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தமனா வசகானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன். நான்காவது தூங்கும் முன் ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வாஹியா. ஐந்தாவது தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பௌதமா அமாதானா வலைஹில் நுஷூர். ஆறாவது கழிவறைக்குள் செல்லும் முன் ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிசி. ஏழாவது கழிவறையை விட்டு வெளியே வந்த பின் ஓதும் துவா குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அனிலதா வாஃபனி. எட்டாவது வீட்டிற்குள் நுழையும் முன் ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரல் மௌலதி வ ஹைரல் மஹரஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா அலல்லாஹி ரப்பனா வ தவக்கல்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அழகாக சொன்னாங்க. அல்லாஹ் நம்ம நைட்லாம் தூங்க வைக்கிறான் பார்த்தீங்களா? நம்முடைய திறமை இந்த தூங்குறது. அல்லாஹ் நம்மை தூங்க வைத்தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே தூக்கம் என்பது சிறு மரணம். ஏன்னா மௌத்தாயிட்டா எப்படி எதுவுமே தெரியாது, அது மாதிரி தூங்கும் போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ தூங்கி அல்லாஹ் எந்திரிச்சு வச்ச உடனே அல்லாஹ் நம்ம சொல்லிடணும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். நான் மௌத்தா போனதுக்கு பின்னாடி என்னை திருப்பி உயிர்ப்பித்தாய். நான் உண்மையில் அந்த மௌத்தா போனது தான். தூங்குறதுங்கிறது மௌத்தா போன மாதிரி தான். அந்த மௌத்தா போனதுக்கு பின்னாடி தூங்கையிலே போக்குகிற மூச்சு
அது சுழி மாறி போனாலும் போச்சு அப்படின்னு என்னை அதோட மௌத்தாகாம என்னை நீ ஹயாத்தா வச்சு காலையில் எழுப்பிட்டு மனுஷன் ஆக்கினி எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாள் எப்படி இருந்தாலும் உன் பக்கம் தான் வரப்போகிறோம் அப்படின்னு காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லணும்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தம்பிங்களா, இப்போ இந்த துவா மனப்பாடம் பண்ணிட்டீங்கல்ல, தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா என்ன? சத்தமாக சொல்லுமா? இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னு ஓதனவங்க யார் யார் கை தூக்கணும் பார்க்கலாம். பார்த்தீங்களா? சரி, பெரியவங்கள யார் யார் ஓதுனீங்க கை தூக்கணும் பார்க்கலாம். என்னங்க யாருமே தூக்க மாட்டேங்கிறீங்க? பிள்ளைங்க வெற்றி பெற்று விட்டாங்க. பிள்ளைங்க 5 பேர் தூக்கிட்டாங்க. வெக்கப்பட்டு தூக்க மாட்டேங்கிறீங்களா? இல்லை உண்மையான அஜர் தூள் தாங்க தூக்கி இருக்கிறாரு. ஆஹா, பார்த்தீங்களா? நாமே ஓதாவிட்டால் நம்ம பிள்ளைங்க எப்படி ஓதுவாங்க? யோசிச்சு பாருங்களேன். காலையில் எந்திரிச்ச உடனே நாமே ஓதாவிட்டால் நாம் என் பிள்ளைங்க எப்படி ஓதுவாங்க? என் பிள்ளை வந்திருந்தாங்கன்னா என் பிள்ளை 4 வயசு பிள்ளை வரைக்கும் நம்ம நைட்டு ஓதுறதுவா, பகல் ஓதுறதுவா, காலையில் எந்திரிச்ச உடனே ஓதுப்பா, ஓதாமல் இருக்கிறது, எந்திரிச்சு உட்காந்தோடனே பஜ்ரு டென்ஷன் ஓது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருது. வைலைஹின் அப்படின்னு அவரே நுஷூர் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி முடிக்காமல் விடுறதே இல்லை. இல்லை டீ கிடையாது, கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி நைட்டு படுக்கும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துவாவை அலாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம உட்காந்து நாம கற்றுக்கிட்டு நாம சொல்லித்தராம நம்ம பிள்ளைங்க எப்படி தெரியும்? ரைன் ரைன் கோயாவை கம்ம ரைன் அதெல்லாம் சொல்லித்தரோம்ல. என்னவை அது சொல்லித்தரமா இல்லைங்களா? அப்போ என்ன தோசை சுட்ட அம்மா சுட்ட தோசை, இட்லி மாவு உளுந்து மாவு அரைச்சி அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுதா இல்லைங்களா? அதனால் நம்ம சொல்லித்தரல. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு படுக்கும் முன் அவர்களுக்காக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். வெறும் நம்ம செல்ஃபோன்லேயே கவனம் செலுத்திட்டு இருந்துடக்கூடாது. அவர்கள் படுக்கும்போது ஒரு துவா என்ன? இரவு படுக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா. இதோட பெருமாள் இன்னொரு துவாயும் கற்றுக் கொடுத்தாங்க. பிஸ்மிக ரப்பி வதஅது தம்பி வபிக ரஃபஉஹா இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா வ இன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபதுஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன் அப்படிங்கிற துவாவையும் பெருமானார் கற்றுக் கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் நம் பிள்ளைகளுக்கு இந்த துவாக்களை ஓத வைத்து படுக்க வைக்க வேண்டும். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சாங்களா, சாப்பிட்டு முடிச்சா எஞ்சி போல் பாருன்னு சொல்லிடக்கூடாது. கேட்குற ஒரு தட்டை கொண்டு போய் துவாவுனியா உட்கார் ஓது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். இந்த துஆக்களை நாமும் ஓத வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் அதில் ஆர்வம் ஊட்ட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கெட்ட குணத்தை நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கிலே அஃப்ரா ஆஷிகா ஆகிய இருவரும் சின்ன குழந்தைங்க அழகான உரையாடல் செய்வதற்கு வருகிறார்கள். பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. என் பெயர் எம் அஃப்ரா சாலிஹா. என் தந்தை பெயர் ஏ முஹம்மது இம்தியாஸ். என் பெயர் யாஷிகா பானு. என் தந்தை பெயர் இர்ஃபான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன இந்த பக்கமா? சும்மா வாக்கிங் போயிட்டு வரேன். சரி, முன்னாடி நான் ஒரு பயான் கேட்டேன், அதை உனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லட்டா? சொல்லுங்க. என்ன இவ்வளோ டைட்டா அபாயா போட்டிருக்க? இதை பார்த்தா தைச்சிட்டு போட்ட மாதிரியே இல்லை, போட்டு தைச்ச மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் பாரு, இவ்வளோ கலர் அபாயா போட்டிருக்க. நாளைக்கு கபத்துலிக்குள்ள ஒரே ஒரு கஃபந்து தான் கிடைக்கும், அதை மறந்துட்டியா? ஒரு வாயை பாரு, கொசு கடிச்சு வீங்கி சிவந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்க. எல்லாம் என்ன சிமெண்ட் பூசுற மாதிரி அள்ளி அள்ளி பவுடர் பூசிட்டு வந்திருக்க. பூசக்கூடாது. அதுவும் இல்லாமல் கண்ணை பாரு, கறிக்கொட்டியை பூசிக்கொண்டு மஸ்காராவா, இதெல்லாம் எதுக்கு? இந்த அப்பாவே எங்களை மயக்கவா? ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேன், மஷர் வரைதான் இந்த மாட்டம்லாம் உன் அழகு அமானிடம், உன் அழகு கணவனுக்கு மட்டுமே. எனவே கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் நம் வாழ்க்கைக்கும் உடலுக்கும் அழகு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அந்த பிள்ளைங்க மேலே கோவப்படாதீங்க. அஜத் எழுதி கொடுத்தது அப்படியே சொல்லிடுச்சு.
உண்மை இல்லை. அந்த பிள்ளைங்க போடாமல் வந்துருச்சு அதெல்லாம் இன்னைக்கு கரெக்டு தானே சரிங்க. அதுக்கு போட்டு வரலாமான்னு கேட்டுச்சான். ஏன்னா பேசுகிற நீயே போட்டு வரலாமான்னு சொல்லிட்டார். அது அன்பர்களே, அதாவது அழகுபடுத்தலாமா, பெண்கள் தங்களை அழகுபடுத்தலாமான்னா தாராளமாக படுத்தலாம். படுத்தக்கூடாதுன்னு அல்லாவும் சொல்லலை, ரசூலும் சொல்லலை. அழகாக அழகுபடுத்தலாம். ஆனால் உங்கள் வீட்டாருக்கு மட்டும் அதை காட்டுவதற்காக வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய உலகத்தில் உள்ள அடுத்த ஆண்களுக்கு காட்டுவதற்கென்று அவ்வாறு செய்வது ஹராம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம போடும் போதே நம்ம நீயத்தை அல்ல பார்ப்போம். நீங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் ஒருத்தர், அது இந்த நைட்டியை படைச்சவன் எவன், நைட்டியை கண்டுபிடிச்சவன் எவன் தெரிஞ்ச குழப்பிட்டீங்க அப்படின்னு. ஏன் வீட்டில் ஒரு சேரை ஃபுல்லாக வாங்கி அடிக்கிருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது தான் அதான் போட்டுருக்குறாங்க. ஆனால் வெளியே போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா சேரை கட்டு போகிறாங்க. இப்போ யாருக்கு தான் அந்த சேரை? அன்பர்களே, இஸ்லாம் நமக்கு அழகை அழகுபடுத்திக் கொள்வதை விரும்பி இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் அழகுபடுத்தி இருக்கிறார்கள், தங்களை ஜோடனை செய்திருக்கிறார்கள். ஹதீஸ்கள் புகாரியில் வருது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தங்களை அழகுபடுத்தி இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னை அழகுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ரசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அழகுபடுத்தி இருக்கிறார்கள். விளங்குச்சுங்களா? அதனால நம்முடைய வீட்டாருக்காக வேண்டி நாம் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். அது எந்த ஆபத்தும் இல்லை. இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். அழகுபடுத்துதல் என்ற ரீதியில் நம்முடைய கைகளில் நெகப்பாலிஷ் போடுதல் அது ஒதுவை தடுக்கும் என்பதால் ஒது கூடாமல் போயிடும், தொழுவு கூடாமல் போயினால் அது ஹராமாகும். அதே மாதிரி இந்த கோன் மருந்தால் நீங்கள் நிறைய பேர் அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த கோர்னா ஆர்கானிக் கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் பண்ணலான்னு வாங்கி சின்ன குழந்தை கையில் போட்டுட்டு பார்த்தேன். அப்பையும் பார்த்தாலும் அவங்களும் அந்த கோனும் உரியத்தான் செய்கிறது. ஆர்கானிக் கோன் சொல்கிறாங்க, 35 ரூபாங்கிறாங்க. ஆனாலும் அதுவும் உரியத்தான் செய்கிறது. எந்த கோன்லாம் உரியுதோ அந்த கோன்கள் அது கெமிக்கலால் உணர்ந்தான். நம்ம பவுடர் கலக்கி போடக்கூடிய மருந்தாணிகள் ஒரு காலம் உரியது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும். இந்த மருந்தாணி அழிந்து தொழுதால் மட்டும்தான் தொழுகை கூடும். நீங்கள் மற்ற மருந்தாணிகள் கெமிக்கல் மருந்தாணி வச்சு உரியக்கூடிய மருந்தாணிகள் அழிந்து தொழுதிருந்தால் அந்த தொழுகைகள் நீங்கள் தொழுதாலும் கூடாது, ஒதுவும் கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு சாதனை என்று சொல்லலாம். சிறு வயதில் ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் பெரும் அல்லாஹ் தஆலாவுடைய 99 திருநாமங்கள், அல்லாஹ்வுக்கு எத்தனை திருநாமம் இருக்குமா? 99 திருநாமம். இந்த 99 திருநாமங்களையும் மனப்பாடம் செய்து விடுகிறாரோ, அவ்வாறு மனப்பாடம் செய்தவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹ்ஃபதுஹா அஹதுன் இல்லா தஹலல் ஜன்னah. அந்த 99 திருநாமத்தையும் நீங்கள் மனப்பாடம் செய்து விட்டால் சுவனத்தில் நுழைவதை தவிர வேறில்லை, கட்டாயம் சுவனத்தில் நுழைவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 99 திருநாமத்தையும் மிக அழகிய முறையில் நமக்கு சொல்ல வருகிறார் விராஜ் அவர்கள். பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஜே விராஜ். என் தந்தை பெயர் மூபாபா ஜான். அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்கள்: அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மாலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முமின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பீர், அல் காலிக், அல் பாரி, அல் முஸவ்விர், அல் கஃபார், அல் கஹ்ஹார், அல் வஹ்ஹாப், அல் ரஸாக், அல் ஃபத்தாஹ், அல் ஆலிம், அல் காபில், அல் பாசித், அல் காஃபித், அல் ரஃபி, அல் முயிஸ், அல் மூஸிக், السميع البصير الحكم العليم اللطيف الكبير الحليم العجيب الغفور الشكور العلي الكبير الحافظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد البعيد الشاهد الحق الوكيل القوي المتين الولي الحميد المسيء المبدي
الواحد الأحد الصمد القدير الأول الآخر الظاهر البديع الولي المتعالي البار التواب المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام مقسط الجميع الغني المغني المني الدار النافي النور الوريد الرشيد الشبيب மாஷா அல்லாஹ் மிக அழகிய முறையில் அதை மனப்பாடம் பண்ணி கரெக்டாக 99 முடிச்சுட்டாரு. அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தில் நுழைய செய்வானாக. நண்பர்களே, இது சாதாரணமான விஷயம் அல்ல. நான் கூறுவது எல்லோரும் அந்த 99 திருநாமத்தை மனப்பாடம் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் செய்வங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு இந்த விழா நடக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னா போட்டி என்றே நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லா பிள்ளைங்களுமே மனப்பாடம் பண்ணிட்டுருக்குறாங்க. சில பிள்ளைங்கள் 10, சில பிள்ளைங்கள் 50, சில பிள்ளைங்க 40, 30 அப்படின்னு மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பிள்ளைகள் மட்டும்தான் 99 இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த 2வது பிள்ளை முகமது இஸ்ஹா அவர்கள் இப்பொழுது நமக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதி காட்டுவார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أول كلمة طيبة لا إله إلا الله محمد الرحمن الرحيم المالك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الغالب الباري المصبر الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم الغفير الباسط الغفير الرفيع المعيد المتعال السميع البصير العلام اللطيف الخبير العليم العليم الغفور الشكور العليم الخبير الغفير المجيد العظيم الجليل الكريم الرقيب المجيد الوزير الحكيم الودود المجيد الوحيد الشهيد الوكيل القوي المتين الولي الحميد المحيي المميت المميت المحيي المؤمن الحي القيوم الماجد والوحيد الأحد الصمد القادر المقتدر المقتدر المواكب الأول الآخر الطاهر البدن الولي المتعالي البار التواب المنتقم الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المجيد الجميع الغني المغني المني الطاهر النافي النور العادي البديع البديع الوارث الرشيد الصبور. அல்ஹம்துலில்லாஹ். மின்னல் வேகம் மாஷா அல்லாஹ். மிக அற்புதமான முறையில் இந்த வயசில் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணவங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 500 ரூபா பரிசு கொடுத்துட்றாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வினாடியில் இந்த மாதிரி யாராவது சொன்னால் 500 ரூபா பரிசு. பார்த்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த குழந்தையை மிக உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சொர்க்கத்தில் ரசூலுல்லாவோடு அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறாங்க. அன்பர்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்வில் குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டாயம் நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னா எல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு ஒரு 4 மனப்பாடம் பண்ணுங்களேன். ஒன்றும் இல்லை, 4 தடவை ஒரு பாட்டு கேட்டால் மனப்பாடம் எழுத இல்லையா? நீங்கள் நம்ம பெண்மணிகளுக்கும் சரி ஆண்களுக்கும் எத்தனை சினிமா பாட்டு மனப்பாடம்? அது பாடினா கூடயே சரி நாமளும் பாடணும். மனப்பாடம் மாதிரி இல்லையே, ஏன் மனப்பாடம் அது திருப்பி கேட்குறோம். 4 தடவை கேட்டோன்னே என்ன ஆயிடுது? அப்படியே நமக்கு அது என்ன ஆயிடுது? மனப்பாடம் ஆயிடுது. அது உடனே அது நமக்கு ரசிக்க தோன்றுகிறது, அதை கேட்க தோன்றுகிறது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூடியூப்பில் வல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ ரஹ்மானுர் ரஹீமுல் மலிகுல் குத்தூஸ் போட்டுவிடுங்க. ஒரு தடவை போட்டுவிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3.5 நிமிஷம் தொடர்ந்து ஒரு 20 நாள் போட்டு பாருங்க. உங்களுக்கும் மனப்பாடம் ஆயிரும், உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் மனப்பாடம் ஆயிரும், தாராள மனப்பாடம் ஆயிரும். ஒரு பெரிய கஷ்டமானது ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக என் பிள்ளைக்கு நான் அடிப்பவே தெரியாதுங்க. 4 வயசு பையனுக்கு அடிப்பை வேணும் கற்றுக் கொடுக்கலாம். அடிப்பை இப்போ தான் கற்றுக் கொடுத்து பா பீன்னு ஓதிட்டு இருக்கிறான். ஆனால்
நான் தொழு வைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் ஓதும்ல, அதை கேட்டே மனப்பாடம் பண்ணி அவனுடைய தொழும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி அழகா ஓதுறாப்ல. குழுவில் வரான், குழுவில் பரப்பு வரான், குழுவில் நாசு வரான். இப்போ நம்ம திரும்பி திரும்பி நம்ம வீட்டில் செய்கிறத கேட்கும் போது அந்த பிள்ளைகள் மரணம் செய்து விடுகிறார். பாருங்களேன், தட்டி விட்ட மாதிரி கிடக்கு போகுது வண்டி. அது அஸ்மாவுல் ஹுஸ்னா, அதுக்கு என்ன சிறப்புனா அந்த பிள்ளைக்கு தெரியாது. அவல் கலிமா ஆரம்பிச்சாரு, டே அஸ்மாவுல் ஹுஸ்னாடா அப்படின்னா என்ன, ரஹ்மான் ஆட்டி கூறு சபூர்ல முஸ்டர். இந்த மாதிரி நாம உருவாக்கணும் நம்ம பிள்ளைங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக தொழுகையின் சிறப்பு என்ற தலைப்பில் அஹமது அஸ்லஹ் நம்ம மூசா ஹசரத் அவர்களின் மகனார் அவங்க இப்போ பேசுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة. ஈமான் கொண்டவர்களே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் கூறுகிறான். இவ்விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகை. ஃபஜர் தொழுகையா தூங்கிவிட்டேன், லுஹர் தொழுகையா வேலை அதிகம், அசர் தொழுகையா மறந்து போய்விட்டேன், மஹ்ரிப் தொழுகையா நேரமில்லை, இஷா தொழுகையா சோர்ந்து போய்விட்டேன். இப்படி காரணத்தை சொல்லி காலத்தை ஓட்டுபவன் யார் கூட்டாளி என்று தெரியுமா? சைத்தானுடன் கூட்டு சேர்ந்து வாழ்பவனின் கூட்டாளி. உணவு உண்ண நேரம் இருக்கு, உனக்கு உணவளித்தவனை உணர நேரம் இல்லையா? அழகழகான ஆடைகளை உடுத்த நேரம் இருக்கு, உனக்கு உடை கொடுத்தவனை அடைய நேரம் இல்லையா? வெட்டி பேசி வீண் பேசின கண்டதையும் பேச நேரம் இருக்கு, உனக்கு நாவளித்தவனுடன் பேச நேரம் இல்லையா? நாடகம், திரைப்படம், செல்போன் என கண்டதையும் காண நேரம் இருக்கு, உனக்கு கண் கொட்டவனை காண நேரம் இல்லையா? இந்த பதிவு எனக்கும் சேர்ந்துதான் நான் சொல்கிறேன். தொழுகையை கடைபிடிங்கள், தொழுகையை எக்காரணத்து கொண்டும் விடாதீர்கள். நாளைய மறுமை நாளில் அல்லாஹ் அடியார்களிடம் முதலில் கேட்கும் கேள்வி அவ்வளவு மா யுஹாசிபுல் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத். அன்பு சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்பின உடனே ஜகாத்தை பற்றியோ நோன்பை பற்றியோ ஹஜ்ஜை பற்றியோ கேட்க மாட்டான், தொழுகையை பற்றி தான் கேட்பான். அதனாலே நாங்களும் 5 நேர தொழுகையையும் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஒரு ஆலிமின் மகன் என்பதை அழகாக நிரூபணம் செய்துவிட்டார். அல்லாஹ் தஆலா பல மேடைகளில் உரையாற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, மாணவர்களினுடைய இந்த பல்சுவை நிகழ்ச்சி முடிவுக்கு வர இருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலேயே ஒன்று சொன்னோம், கடைசியாக ஒரு கவிதையோடு ஒரு முடிவுக்கு வர இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மோர் ஒன்று சொல்லியிருந்தோம்ல, அதை கேட்கணுமா திரும்பி? நண்பர்களே, இப்பொழுது உமைசா அவர்கள் பிஞ்சு கைகளை ஏந்தி நமக்காக துவா செய்து வருகிறார்கள். பிஞ்சு கைகளை ஏந்தி என்ற பாடலோடு என் பேர் உமைசா, என் தந்தை பேர் முஹம்மது இம்ரான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். பிஞ்சு கைகளை ஏந்துகிறேன். யா அல்லாஹ், என் நெஞ்சு முருகிட வேண்டுகிறேன். யா அல்லாஹ், பிஞ்சு கைகளை ஏந்துகிறேன். யா அல்லாஹ், என் நெஞ்சு முருகிட வேண்டுகிறேன். யா அல்லாஹ், ஏழு வானமும் கருநீல பூமியும் சுவாச காற்றையும் தந்த ரப்பில் ஆலமீன்.
மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இல்லையா? குடி bro, ஒளி, 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 ஒளி. உனக்கு என்ன தெரியும்? சனா தெரியுமா? அது எங்க வரணும்? பொருவ தட்டி கட்டணும்னு வரணும். சரியா? சொல்லு பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வெரி குட், வெரி குட். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக பூ எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா? அந்த பூவை பற்றி ஒரு கவிதை பாட வருகிறார் உமர். பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் உமர். என் தந்தை பெயர் முகமது இம்ரான். கண்ணிலே பூக்கும் பூ கணிப்பு, கடலில் பூக்கும் பூ கடலில் பூக்கும் பூ உப்பு, கடலிலே பூக்கும் பூ பொறுப்பு, பாசத்திலே பூக்கும் பூ பிணைப்பு, பள்ளியிலே பூக்கும் பூ படிப்பு, படித்தப்பில் தேடும் பூ வாய்ப்பு, பகலிடம் பூக்கும் பூ எதிர்ப்பு, குளத்திலே பூக்கும் பூ குளத்தில் பூக்கும் பூ தாமரை பூ, தோட்டத்திலே பூக்கும் பூ மல்லிப்பூ ரோஜாப்பூ, முகத்திலே பூக்கும் பூ சிரிப்பு, மூளையிலே பூக்கும் பூ சிந்திப்பு, நல்லவரிடம் பூக்கும் பூ மதிப்பு, நண்பர்களிடம் பூக்கும் பூ நட்பு, வேலையிலே பூக்கும் பூ சலிப்பு, உலகத்தில் எல்லா இடத்திலும் பூக்கும் பூ அன்பு. அந்த அன்போடும் பண்போடும் வல்ல இறைவன் நம்ம அனைவரையும் வாழ செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ். குழந்தைகளுடைய அழகான இந்த முதல் அமர்வு இப்பொழுது முடிவு பெற்றுவிட்டது. இப்பொழுது உலமாக்கள் நமக்கு நசீகத் செய்வதற்காக இதோ வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான இரண்டாவது அமர்வு இனிதாய் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக இந்த இரண்டாம் அமர்வின் ஆரம்பமாக முஸ்தபா ஹசரத் இமாம் ஷேக் அலாவுதீன் பாவா தர்கா ஹசரத் அவர்கள் கிராத் ஓதி இந்த அமர்வை நமக்கு ஆரம்பமாக்கி வைத்தார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். மிக அழகான அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரா. அடுத்தபடியாக கீதம் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் எம் முஹம்மது ரஃபீக் தாவூதி இமாம் ஈசல் செட் பள்ளிவாசல் அதற்கு இப்பொழுது கீதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும்
இடத்தில் இரவே வருவதில்லை. திங்கள் நபிகள் உலவும் தெருவில் தென்றல் நடப்பதில்லை. சங்கை நபிகள் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை. அண்ணல் நபிகள் அருகே இருந்தால் அத்தரும் மணப்பதில்லை. கண்ணல் நபியின் கருத்தை சுவைத்தால் கரும்பும் இனிப்பதில்லை. யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். பூமான் நபியின் பொன்மொழி முன்னே புத்தகம் நயப்பதில்லை. கோமா நபியின் கூட நடந்தால் குடையும் தேவையில்லை. ஏகன் தூதர் குரலை கேட்டோர் இசையை ரசிப்பதில்லை. தாஹா நபியிடம் பழகிய குழந்தை தாயிடம் செல்வதில்லை. யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். மன்னர் நபிகள் வசிக்கும் பேற்றை மாளிகை பெறவே இல்லை. தன்னோடு இருக்கும் ஏழ்மையை தவிர வசதியை விரும்பவில்லை. பெருமான் நபிகள் எழுதும் பேரை பேனா பெறவே இல்லை. உம்மி நபிகள் படிக்கும் பாக்கியம் நூல்கள் பெறவில்லை. யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். வல்லல் நபிகள் வழங்கும் நேரம் வான்மழை பொழிவதில்லை. அள்ளி கொடுத்த கரத்தை பார்த்து ஆகாயம் சிவக்கவில்லை. பாச நபியின் வயிற்றை முழுதாய் உணவே பார்த்ததில்லை. காசிம் நபியின் வீட்டில் இருக்க காசுக்கு தகுதியில்லை. அரபு மொழிக்கு கிடைத்த பெருமை அயல் மொழி எதுவும் பெறவில்லை. 63 அடைந்த மகிமை அடுத்த எண் எதற்கும் இல்லை. முகமது நபியின் முகமலர் போல முன்னும் பின்னும் இல்லை. அவர்களைப் போல அவர்களை தவிர அவனியில் எவரும் இல்லை. யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். பட்டு பஞ்சு மெத்தை நபியை தொட்டே பார்த்ததில்லை. ஒட்டு சட்டை அணிந்த நெருக்கம் ஒன்றும் பெறவில்லை. முகமது நபியை கனவில் காண கிருபை செய்வாயா அல்லாஹ். முகமது நபியுடன் சொர்க்கத்தில் இருக்க கிருபை செய்வாயா அல்லாஹ். யா ரசூல் அல்லாஹ் சலாம், யா ஹபீப் அல்லாஹ் சலாம். வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை. யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். மக்கா சென்று காபாவை பார்க்கும் பாக்கியம் தருவாயா
சென்று ஜியாரத் செய்யும் மாண்பை தருவாய் யா அல்லாஹ். ஆமீன். மதீனா மண்ணில் ரூஹ் பிரிய கிருபை செய்வாய் அல்லாஹ். யா ரசூலனா சலாம் யா ஹபீபனா சலாம் யா ரசூலல்லாஹ் சலாம் யா ஹபீபல்லாஹ் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அழகிய கீதம் செய்த இரண்டு உலமா பெருமக்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஃபைசுல் இர்ஃபான் மக்தப் மதரஸா என்பது மிக அழகிய முறையிலே அசாருத்தீன் இர்ஃபானி ஹஸரத் அவர்களால் நடத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்கள் மிக அழகிய முறையில் பாடம் நடத்துகிறார்கள். ஒரு 2 மாதத்தில் எஸ்எல் குரானை முடிக்க வச்சு 3 மாதத்துக்குள்ளே குரான் எடுக்க வச்சிடுறாங்க. ஒரு வருஷத்துலேருந்து 1.25 வருஷத்துக்குள்ளே அல்லாஹ்வுடைய கிருபையில் குரானை சரளமாக ஓதி தந்து விடுகிறார்கள். அதே போன்று ஹஸரத் அவர்கள் வாரம் ஒரு நாள் வரலாறு அவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுபோன்று அவர்களுக்கு சிறு சிறு துஆக்களையும் மசாயில்களையும் போதனை செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தவங்க காலையில் நான் கேட்டேன், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டேன். காலை 5:30 மணிலேருந்து என்னுடைய டியூட்டி ஆரம்பிக்குது. ஒரு வீடாக போய் ஒரு இடத்துல 4 பேர் 3 பேர் இப்படி நான் ஓதி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு நான் சொன்னேன், ஏதாவது மக்தப் மதரசாவை நீங்கள் வைங்கன்னு சொன்னேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் 2 இடங்களில் அவர்கள் மக்தப் மதரசாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒன்று முத்தம்பாளையம் என்ற பகுதியில் ஹஸரத் அவர்கள் அங்கே ஒருத்தவங்க வீடு கொடுத்துருக்குறாங்க, வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு மேலே அல்லாஹ்வுடைய கிருபையில் செட்டு அமைத்து அங்கே அந்த பகுதியில் ஏறத்தாழ ஒரு 10-12 பிள்ளைகளுக்கு அங்கேயும் ஓதி தருகிறார்கள். இன்னொன்று அங்கே கூட அதற்கவங்க குறைந்த ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. நண்பர்களே, குரான் ஓதி கொடுப்பதற்கு ஃபீஸ் கொடுப்பது என்பது இருக்கிறது, அது சாதாரண ஒன்று அல்ல. ஒரு ஹர்ஃபை கற்றுக் கொடுத்தா உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கலாம். ஏன்னா அதை தலைவர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. குரானை கற்றுத்தருபவர்களுக்கு இவ்வளவுதான் என்று ஃபீஸ் கொடுத்தா நம்ம பத்தாது. நம்ம கொடுக்கக்கூடியதெல்லாம் மிக மிக குறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இப்போ ஹஸரத் அவர்கள் அங்கே அந்த சேவைகள் செய்வதோடு சூரப்பட்டின்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் ஹஸரத் இந்த ஏரியாவில் தான் இந்த இடத்துல ஹஸரத் சொன்னாங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். ஒரு அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைகளை தூரமாக அனுப்பிச்சு ஓத வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் நல்லா ஓதி தரீங்கன்னு சொன்னாங்க. என் பிள்ளைக்கும் ஓதித்தாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே சரி, நான் அந்த அம்மா வீட்டில் போய் எந்த விதமான காசும் வாங்காமல் ஃப்ரீயாக 3 பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுத்தேன். பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து சொன்னாங்க, எனக்கு ஓதி கொடுங்க, எனக்கு ஓதி கொடுங்கன்னு. அந்த அம்மா வீட்டில் வச்சு ஓதி கொடுக்க முடியாதுங்கிறதுனால பக்கத்திலேயே ஒரு வீட்டை 2000 ரூபாய்க்கு நான் வாடகைக்கு பிடிச்சி அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ 12 பிள்ளைங்க, எங்க 10-12 பிள்ளைங்க ஓதுறாங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அதற்குரிய சேவையை கபூல் செய்வானாக. இந்த ஃபைசுல் இர்ஃபான் மக்தப் மதரசாவின் சேவையை இன்னும் வளரச் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இஹ்லாஸான சேவைகளுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். இஹ்லாஸான சேவைகள் செய்தால் அதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். இன்ஷா அல்லாஹ் தஆலா. நான் என் பிள்ளைகிட்ட தான் அடிக்கடி ஹஸரத் இர்ஃபான் ஹஸரத்துக்கு நான் சொல்கிறது உண்டு. அவர் என்ன ஒன்றாவது நடந்து ஓதிய மாணவர் என்பதால் நான் பிள்ளைன்னு சொல்கிறேன். அதனால் ஹஸரத் பிள்ளைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்காதீங்க. என்றிருந்து சின்ன வயசுலேருந்து அவர் எங்களுடைய ஓதிய பிள்ளை. நான் ஹஸரத் அவர்களும் அவங்களுடைய உஸ்தாது. ஹஸரத் அவர்கள் அடிக்கடி நாங்கள் சொல்வது உண்டு, இஹ்லாஸாக நீங்கள் சேவை செய்யணும். ஒரு பக்கம் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உதவி வரும். நான் சொன்னேன், இந்த மாதிரி தனித்தனி மக்தபா வச்சிருக்கிறேன். இருக்கு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு விழா வைக்கணும், அதுக்கு ஒரு மண்டபம் பிடிக்கணும் அப்படின்னா எனக்கு சாத்தியம் இல்லை. எனக்கு ஹோப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்றாரு. நான் சொன்னேன், ஹோப் பண்ணுறதுக்கு அல்லாஹ் இருக்கான், கவலைப்படாதீங்க, நீங்கள் மண்டபம் பிடிங்க, பிள்ளைங்களை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கான ஏற்பாடுகளை செய்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்று சொன்னேன். நேற்று வந்தபோது என்னப்பா ஆச்சுங்க, ₹1 காசு என் காசு யாருமே செலவழிக்க விடலை. அல்லாஹ் ஜல்ல எல்லா பொறுப்பையும் நிறைவேற்றி மிகச்சிறப்பாக இந்த விழாவை அல்லாஹ் நடத்துகிறான் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொன்று சொன்னாங்க, இந்த பிள்ளைங்கெல்லாம் இப்படி இந்த அளவுக்கு ரெடியாவாங்க நான் எதிர்பார்க்கல.
டாப்பா அழகா உருவாகிறாங்க. எனக்கு பார்க்கும்போது இன்னும் சேவை செய்ய வேண்டும் என்று மனம் துடிக்கிறது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை தொடர செய்வானாக. இதை அல்லாஹ் இன்னும் வளர்த்து செய்வானாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நண்பர்களே, அடுத்தபடியாக இந்த இரண்டாம் அவரின் தலைமை உரையை கே ஃபைசுர் ரஹ்மான் பாக்கவி ஹஸரத் குபதா அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னொரு செய்தி, நம்ம அசார் ஹசரத் அவர்கள் மனசா போகும்போது அவங்க வாப்பா முகமது ஜின்னான் அவங்க சேர்த்து விட்டாங்க. 1வது முறை ஓதிட்டு இருக்கும்போது அப்பா ஆயிட்டாங்க. அப்புறம் 6வது முறை ஓதிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த 6 வருஷம் அவங்களுக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் மாசாடு சார்பாக கொடுத்து அவரை ஆலிமாகவும் கூடயே பிகாம் படிக்க வைத்து எல்லா உதவிகளையும் அல்லாவுக்கு செய்து பாக்கிய தண்டாதனை கொடுத்தான். அது ரொம்ப உதவியாக இருந்தவங்க 2 பச்சான்மார்கள் பூசாத்தவர்களும் விசுவாத்தவர்களும் ரொம்ப அவங்க உதவியாக இருந்தாங்க. அல்லாவுக்கு செய்யக்கூடிய எல்லா சேவைகளையும் அவங்களும் அல்லாவுக்கு செய்து கொடுப்போம். எல்லாம் இன்னும் அதிகமாக செய்ய பாக்கியத்தை கொடுப்போம். நாங்கள் Mama.